கேள்வி, கணவர் எப்படி அமைவார்? 7ஆம் இடத்துல லக்னாதிபதியே போய் 7ஆம் இடத்துல இருக்கு. கணவன் நல்ல பையனா தான் அமைவாம்மா. 7ஆம் அதிபதி செவ்வாய் கொஞ்சம் கோவக்கார பையனா இருப்பாரு. ஏன்னா லக்னம் போய் 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் அதிபதி வந்து அதற்கு 8ல இருக்குது. அதனால எதிர்பார்ப்பை குறைச்சிக்குங்கம்மா. ஏற்கனவே 24 வயசு முடிஞ்சிருச்சு. அதாவது நம்ம ஒரு கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த எதிர்பார்ப்பை விட்டுருங்க. எதிர்பார்ப்பு விட்டீங்கனாலே நல்ல கணவர் வருவாரு. சனி திசை சுக்கிர புத்தி தான் போயிட்டு இருக்குது. அடுத்த ஃபியூச்சர்ல புதன் திசையில அருமையான திசை, பட்டை கிளப்புற திசை, பாக்கியாதிபதி திசை. எதிர்பார்ப்பை குறைச்சாலே நல்ல கணவன் கொடுவாருமா. இப்பவே வாய்ப்பு இருக்குதுங்கம்மா. இப்பவே திருமணத்திற்கு உண்டான அமைப்பு இருக்குது. நல்ல கணவரா வருமாறுமா. அது எந்த டவுட்டும் இல்லை. கணவன் தனஸ்தானத்துக்கு எட்டல, அவர் சொந்த ஊர் இல்லாம வெளியில ரொம்ப தூரத்துல இருக்கிற அமைப்பு உண்டு. தூர தேசத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, வேலை வாய்ப்பு பார்க்கக்கூடிய அமைப்புல அவர் இருக்கார். ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலையில அல்லது அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வேலையில சூப்பரான ஒரு பதவியில இருக்கிற வாய்ப்பு உண்டு. அரசுன்னு கூட எடுக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான். நல்ல பையனா இருப்பார். ஓகேங்களா? நன்றிங்க. அவ்வளவுதான். சுக்கர தசை எப்படி இருக்குன்னு பலன் சொல்லிடுறேன். அதுல எல்லாமே டோட்டலா வந்துடும். குரு புதன் பரிவர்த்தனை, 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. ஜாப்பையும் குடும்பத்தையும் போட்டு ஒன்னா உழப்புறீங்கன்னு நினைக்கிறேன். பரிவர்த்தனைனா குடும்பங்கிற இடமும் தொழில்ங்கிற இடமும் பரிவர்த்தனையா இருக்கு. அது திதிசூன்யத்துல பரிவர்த்தனை, பகை கிரகங்கள் பரிவர்த்தனை. குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், ஜாப் எப்படி கொண்டு போகணும்னு தெரிஞ்சா தானே. இத்தனை கேள்வி ஒன்னா கேட்டா எப்படி? பத்தனை விஷயத்தையும் ஒன்னா போட்டு குழப்பக்கூடாது. அந்தந்த விஷயத்த அந்தந்த இடத்துல முடிக்கணும். அது தெரிஞ்சுக்கணும். லக்னம் திதிசூன்யம், கேந்திராதிபத்திய தோஷம் புதன். ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா டீல் பண்ண தெரியல. கேது திசை முடியட்டும்பா. அடுத்து வர சுக்கர திசை உங்களுக்கு ஃபேவரான திசையா இருக்கும். ஏன் அப்படின்னா புதன் சுக்கரன் சாரத்துல இருக்கு. லக்னாதிபதி யோகியே சுக்கரன் சாரத்துல இருக்கு. அதனால வந்து நல்லா இருக்கும். இப்ப எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்னா சனி திசை 14, புதன் திசை 17, 31, கேது திசை 38, இப்ப 36 நடக்குது. இன்னும் 2.5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. சுக்கர தசை கன்னியா லக்னத்துக்கு சுக்கர தசை கொடுக்காம வேற எந்த தசை கொடுக்க போகுது? சுக்கர தசை தான் கொடுக்கும். கேது திசையில ரொம்ப பொறுமையா, ரொம்ப ஆன்மீகவாதியா, மனைவியா இருக்கட்டும், வெளியில இருக்கிற நபரா இருக்கட்டும், என்ன பேசினாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு பொறுமையா மண்டையாட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் வந்து அட்டமாதிபதி. கோவப்பட்டா குடும்பம் கெட்டு போயிடும், கோவப்பட்டா தொழில் போயிடும். அதனால பொறுமையா போனீங்கன்னா சுக்கர திசையில நீங்க எதிர்பார்த்த அத்தனையும் கிடைக்கும். ஓகேங்களா? முதல்ல ஒரு பணியை தெரிஞ்சவனுக்கு தான் இன்னொருத்தர பணியை வைக்க தெரியும்பாங்க. அதனால முதல்ல நீங்க கேளுங்க, எல்லாத்திட்டையும் பொறுமையா இருங்க. உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஃபேவரா